இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் ஆளு இருப்பாரு 6 அடி ஹைட்டா, ஆனா காமெடி பண்ணுவாரு வெயிட்டா. காமெடியில இருந்து ஷெஃப்பா இருந்தாலும் சரி, குக்கா இருந்தாலும் சரி, கோமாளியா இருந்தாலும் சரி, யாராலையும் தப்பிக்க முடியாது. அவன் எலிமினேஷன் ரவுண்டுன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செஞ்சு இவன் குறுக்க யாரும் போயிடாதீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானயா. பாகுபலி நீங்க அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. என்னை நம்பி வந்த குக்கை இந்த எலிமினேஷன் குக் ஆஃபில் இருந்து காப்பாற்றுவேன் என்று. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ராஜமாதா ராஜா தாதா தாமு சார் மீது ஆணையாக கூறுகிறேன். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதுல இருக்க தேவசேனா யாரு யாரு தேவசேனா? தாய்லாந்துல கரன்சி மாத்திர மாதிரி ஒரு ஆளு. அவனும் வேண்டாம். படை குதிரை படையுடன் வந்தால் பரவாயில்லை, திடீரென்று ஆட்டுப்படையுடன் வந்தால் அவரை இனிமேல் நீங்களே சோவில் அடுத்த வாரம் கூப்பிடுவீங்களா என்று சந்தேகத்தில் இருக்கிறார். சமைப்பவர் சாப்பிட முடியாது, அடுத்தவர் சாப்பிடலாம். ஒரு சில உணவு சமைப்பவர் சாப்பிடலாம், அடுத்தவர் சாப்பிட முடியாது. இவர் சமைப்பவரும் சாப்பிட முடியாது. அப்படி உணவு சமைப்பவர் என் அரசாங்கத்திற்கு தேவையில்லை. ஓட்டு ஓட்டு நீ எவ்வளவு வேணாலும் ஓட்டு. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். இந்த செட்டிலேயே 10 எபிசோடாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் ரங்கராஜை நான் அழைத்து உங்களை நான் காப்பாற்றுகிறேன் நந்தகுமார். சத்தியமா நந்தகுமாரே காப்பாத்த மாட்டாப்ல. என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சரி ராஜு, இவ்வளவு பேர் பயப்படுற இடத்துல துணிச்சலா அப்படி சட்டை கழட்டி விட்டு முன்னாடி வந்தியே, எதனால நீ வந்த? எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். சௌந்தர்யான்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. she is already a cook. என்ன சிரிப்பு ராஸ்கல். சௌந்தர்யா தான் லட்சுமி மாவுக்கு ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கி கொடுத்தாங்க. எஸ் எஸ் உண்மை. சோ இன்னைக்கு நீ தான் ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்க போற. அதே லட்சுமி மாமி இன்னைக்கு அந்த சௌந்தர்யாவை எடுக்கலையே. இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டுக்கு தாய் போடு. 2 வாரம் நான் சௌந்தர்யா வச்சு சமைச்சிட்டேன், இன்னொரு வாட்டி எடுப்பேன், ஆனா இன்னைக்கு வேண்டாம். பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. எனக்கு அவங்க வேணாம், அவங்க ராஜு கூட போயிடு ஜாலியா சாவடிக்குறாங்க நல்லா வேலை சொல்லி. டேய் அவனுக்கு வந்தா தாடா தெரியும் வாந்தி பேதியும். ஏன் கத்துற? சரி சரி சரி. அத வாள் எடுத்து வீரமா போவனா சாட்டை எடுத்துக்க போறவன மாதிரி உள்ள போய்ட்டான். இன்னைக்கு யார் என் பேர் எடுக்கல? எல்லாரும் எடுக்கல. யாருமே எடுக்கலையா? சேம் சேம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். ஓ இந்த மீச. அவ கியூட்டான கோமாளி, இவ ஒரு டாலண்டான கோமாளி, இவன் வந்து ஒரு இன்னசென்ட்டான கோமாளி. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. மூக்கை வைத்து 300 வீரர்களை கொண்டு விடுவார். அண்ணா, நீங்கள் வருவதை தெரிந்து கொண்டு இவர்கள் யாரும் உங்கள் பேரை எடுக்கவில்லை. தெரியுது, நீ மூடு. லட்சுமி மேம், அவங்கள நான் தான் செஃப் ஆக்குனேன் தெரியுமா? நீங்க அதெல்லாம் மறந்து விட்டு என் பேர் எடுக்க யோசிக்கிறீங்களா? நெஞ்சு பொறுக்கவில்லை, இப்பொழுதே என் வாளை. வீரர்களே யாரங்க? அண்ணா யாரும் இல்லை, நீங்க மட்டும் தான் இங்க வாங்க. என்னடா இது மீசை? சை. ராஜுவோட பேரா இருக்கிறது சௌந்தர்யா. ஓகே, அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். தர்கா வாசல்ல தாய் தூக்கிற மாதிரி இருக்கான் யாரு? சார், ஏகேவுக்கும் ஜேகேவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவர் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட், நான் ஓடுறதுல எக்ஸ்பர்ட். அவர் எங்க ஓட்டுறாரு, காரை எப்படி ஓட்டுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் எதை ஓட்டுறேன், எப்படி ஓடுறேன்னு யாருக்குமே தெரியும். some know biology, some know astrology, some know cardiology, but I know apology. அவங்க பார்க்கத்தான் மக்கு மாதிரி இருப்பாங்க. மக்குனா சௌந்தர்யா. எது? இந்த உலகமே மறந்த ஒரு அண்டர் ரேட்டட் குக் அவங்க தான். இஸ் இட்? நீ தான பில்ட் அப் கொடுத்த. இரு கூப்பிடுவாங்க. வெள்ளம் வீசா. அம்மி அம்மி பொறுமை பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரே. சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யா. இவங்களை செலக்ட் செய்யும் அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் பார்க்க விரும்புறேன். நீ ஏன் செலக்ட் பண்ணி கூட்டி போயிடு?
இத்தனை வருடம் இந்த குக்குகளுக்கு போராடினாயே, உன்னை மதிக்கவில்லை, உனக்காக பசரை ஓடி சென்று அடிக்கவில்லை. 5 அம்சமா பக்காவா பொருந்துற மாதிரி ஒரு அடையாளம் சொல்லியிருக்காரு. இந்த கோமாளி யாருக்கு வேணும் தூண்டுது? நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறீங்களா? வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். கரெக்டா தானே சொல்லி, பொய் சொல்லி வேற ஏதாவது தலைவர் ஏற்றி சார் விட்டு. இல்ல சார், கரெக்ட் தானே? அவர் என்ன வாசிச்சாரோ அதான் எனக்கு ஒண்ணும் தெரியாது. சபாஷ் மாமா. ராஜா ராஜு, இவன் தான் சரியான ஆள் உனக்கு. வா 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 என்ன சவுண்டு? உன்னை ராஜு அடிச்சிட்டான். காட்சி ஒன்றினை காட்டத்தான். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? அது பச்சை கலர்ல மாப்ள, என் லவ் சீரியலுக்கு கிரீன் செட் எப்படி? லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் இருக்கட்டும் என்று அபாண்டமாக நீங்கள் வெளியே போய்விடாதீர்கள். ஃபேமிலியாவே ஆயிட்டோம். கூட்டு குடும்பம். அப்ப நாங்களா பொரியல் குடும்பமா? எல்லாம் நல்லா ஒரு வாட்டி சிரிங்க பாப்போம். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு ஃபுல்லா இதுக்கு அப்புறம் உங்களை சிரிச்சு பாப்பலான்னு தெரியல. ஏன்னா இது ஒரு எலிமினேஷன் வாரம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஜாலிதான். எங்க அண்ணா கஞ்சாக்கர் போயிட்டா எனக்கு ஃபன் மிஸ் ஆகுமே. ஆமாம் ஆமாம், சத்தியம் செய்யுங்கள். கஞ்சா கருப்புவை காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்யுங்கள். யார் கோமாளியாக போனாலும் இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? கஞ்சா கருப்புவை காப்பாற்றுவோம் என்று சத்தியம் ஆளோட செய்யுங்கள். நினைச்சால கஞ்சா கருப்பு காப்பாற்ற முடியாது. எலிமினேஷன் வாரத்துல நம்ம ஷெஃப்ஸ் சமைச்ச அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை இவங்க திருப்பி ரீக்ரியேட் பண்ணி ஷெஃப்ஸ் கிட்ட கொடுத்து அடிக்கவே இல்ல, அலர்ற. இப்போ செஃப் விட நாங்க நல்லா சமைச்சோம் அப்படின்னா யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இத மட்டும் தனியா நோட் பண்ணுங்க சார். ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். இத ஜட்ஜஸ் வந்த அப்புறமும் சொல்லு, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இல்ல நம்ம குக் வித் கோமாளி இந்த மண்ணை ஆள்றது இந்த 3 மன்னர்கள் தான். அப்ப சேர மன்னர்னா யாரு? அதான் தாமப்பா சேர்ல உட்காந்துக்காரு. அதான் சேர்ல. வெல்கம் வெல்கம். கண்ணாடி மாட்ட சொன்னா கார் கண்ணாடி எடுத்து மாட்டு வந்திருக்காரு. அவர் அப்படிதான் பஸ் கண்ணாடியே மாட்டாரு. டேய், மன்னர்கள்லாம் சொன்னீங்க, பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி வராங்க. பைரட்ஸா? மாறுவேடத்தில் இருக்கும் மன்னர்கள். ஒருவேளை மன்னர் இந்த மாடர்ன் காலத்துல இருந்தா இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆமா, நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஒரு எலிமினேஷன் வாரத்துல நீங்க எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க நம்ம குக்குங்கலாம். அதெல்லாம் ஒன்னும் ட்விஸ்ட் வைக்கல, குஸ்ட் வைக்கல. எதையாவது சொல்லாதப்பா. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்னோட சிக்னேச்சர் டிஷஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் இவங்க ஈஸியா பண்ற மாதிரி ஈஸியா ஒன்னு கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. எலிமினேஷன் வாரம் சிரிக்கிறது தானா? அப்போ ஓகே. என்ன அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். தமிழ் சினிமால பேர் போன கெட்டப், ஐ மீன் பேர் போன பேர் போன கட்டப்லையா? பேர் ஏற்கனவே அப்படிதான் இருக்காங்க.